இன்றைக்கி நம்ம 3 விதமான வீட்டுக்கு தேவையான குழம்பு பொடி ரெசிபியை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ கடாய் சூடாகிடுச்சு. இப்போ நான் 1 கப்பு மல்லி எடுத்துருக்கேன். இப்போ அதை எடுத்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ மல்லி நல்லா வறுவிட்டுருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கிறலாம். இதில் இப்போ நான் அரிசி எடுத்துருக்கேன். இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். இப்போ அரிசியை நமக்கு வறுவிட்டுருச்சுங்க. இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிறலாம். இதில் இப்போ துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிறலாம். இப்போ இதில் நான் சீரகம், சோம்பு ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். இது கூட கசகசை சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே நம்ம எடுத்துக்கிறலாம். இதில் வெந்தயம், கடுகு இப்போ இதையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம எடுத்துக்கிறலாம். சேர்த்துட்டு காரத்துக்கு நான் ஒரு 15 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கலருக்காக காஷ்மீர் மிளகாய் ஒரு 10 வத்தல் எடுத்திருக்கேன். இப்போ அது ரெண்டையும் சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம எடுத்துக்கிறலாம். சூட்டு வறுத்த பார்த்திங்கன்னா அந்த சூட்டில் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு. நம்ம இதை நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இதை இப்போ நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம சலித்து எடுத்துக்கிறலாம். இப்போ நம்மளுடைய குழம்பு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரசப்பொடி ரெடி பண்ணுறது நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 கப் மல்லி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ மல்லி வறுவட்டுருச்சு. இப்போ எடுத்துக்கிறலாம். 1 கப் மல்லி எடுத்ததில் இல்லை 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதில் 1/4 கப்பு ஜீரகம் எடுத்திருக்கேன். இப்போ மிளகையும் சேர்த்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு இப்போ அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதிலே நம்ம ஒரு 4 வரமிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சிம்மிலை போட்டு வறுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சூட்டில் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எடுத்துட்டு மஞ்சள் தூள் இதை இப்போ நம்ம ஆற விட்டு நம்ம பொடிச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். ஆறிடுச்சு. இப்போ நம்ம பொடிச்சு எடுத்தாச்சு. அருமையான ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஃபேன் வச்சுருக்கோங்க. இப்போ மல்லியை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். அது கூடவே வத்தலையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அது கூட உளுந்தையும் சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். எடுத்துட்டு இப்போ நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு இப்போ அது கூடயே கடலைப்பருப்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக சூடு ஏறினாலே போதும் அந்த அளவுக்கு. அதையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு இப்போ மறுபடியும் நம்ம இதில் துவரம்பருப்பையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கணுங்க. எதுவுமே ஜஸ்ட்டு சூடு ஏறினாலே போதுங்க. இப்போ அது கூட அரிசி, சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கேன். அதையுமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் கருகிராமல் வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு போதும்.
இந்த அளவுக்கு போதுங்க. இப்போ இதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். இப்போ இது கூடயே ஜீரகம் எடுத்துருக்கேன், சிறிய ஜீரகம். அதையுமே நம்ம லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இதையுமே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு இப்போ இது கூடயே நம்ம வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை இது மூணையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இந்த சட்டி சூட்லேயே நம்ம ஃபேன் ஹீட்லேயே காயப்பொடியும் மஞ்சளும் சேர்த்து நம்ம அந்த சூட்லேயே நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இது ஆறவும் நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஆறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு நம்ம நல்லா பவுடரை நம்ம பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த அப்படின்னு பொடிச்சு எடுத்தாச்சுங்க.